ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினிகாந்த் கூலி படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல பேசின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கைதி படத்துல லோகேஷ் கனகராஜ் வெற்றி படமா அமைஞ்சத பார்த்துட்டு, இவருக்கே அந்த படம் ரொம்ப பிடிச்சு போனதுனால, ஆட்டோமேட்டிக்கா கால் பண்ணி கேட்டிருக்காரு. அதாவது நம்மளுக்கு ஒரு கால் ஷீட் குடுங்க அப்படின்ற மாரி கேட்டிருக்காரு. அப்ப அவர் நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் ஓகே பண்ணிட்டு, நான் உங்கள்ட்ட சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுட்டாருங்களா. அதுக்கப்புறம் ஒரு டைம்ல என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினிகாந்த் சார்ட்டயே போயிருக்காரு. போய் கதையினுடைய ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி ஆரம்பத்துல வில்லனா அந்த படத்துல நடிக்கிற மாதிரியே கதை வருதாம். அதுவும் ரஜினிகாந்துக்கு ரொம்ப புடிச்சு போச்சுங்களாம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கதை எனக்கு நல்லா இருக்கு. இதுவே ஓகே பண்ணிறலாம் அப்படின்னு இருக்காராம். அப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லங்க இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு இடைவேளை இன்ட்ரோல வரைக்கும் தான் இருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நான் படத்துக்கான கதைகள நான் ரெடி பண்ணணும். எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க அப்படின்னு இருக்காரு. அதுக்கு நம்ம ரஜினி ஓகே சொல்லியிருக்காரு. அந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமல் சார வச்சு விக்ரம் படத்த எடுத்திருக்காரு. அந்த படமும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அப்போ நம்ம ரஜினிகாந்த் சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதுக்கிடையில இவரும் இந்த பக்கம் இவரோட படங்கள்லயும் நெறையா பிஸியா இருந்தனால, அத பத்தி அவங்க அடுத்து எதுவுமே அவர் யோசிக்காம இருந்திருக்காரு. இந்த மாரி ஒரு டைம்ல தான் திரும்ப நம்ம லோகேஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா, திரும்ப ரஜினி சார்ட்ட போய் சொல்லியிருக்காரு. சொல்லும்போது கதையினுடைய ஸ்கிரிப்ட்ட அது வேணாம் சார், நான் வேற புதுசா ஒண்ணு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட்ட சொல்லியிருக்காரு. இந்த கதை தான் கூலி அப்படின்னு எடுத்திருக்காங்க. இந்த படத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மாஸ் ஹீரோ எல்லா கேரக்டருமே ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஒவ்வொருத்தரையும் சொல்லும்போது ரஜினி சார் ரொம்ப மிரண்டு போய், "என்னங்க எல்லாருமே ஒருத்தர்லாம் சொல்றீங்க, அவங்க எல்லாமே ஓகே பண்ணியிருக்காங்களா கதைகள?" அப்படின்ற மாரி கேட்டிருக்காரு. "ஆமா சார், எல்லாத்துட்டயுமே நான் ஓகே பண்ணிட்டு தான் நான் உங்கள பார்க்குறேன்." அப்படின்ற மாரி லோகேஷ் சொல்லியிருக்காரு. சத்யராஜ் சாரு, நம்ம அமீர் கானு, நம்ம உபேந்திரா, இந்த மாதிரி நாகார்ஜுனா அந்த மாரி பெரிய பெரிய ரோல்லாம் இருக்கும்போது, அதவே பார்த்து நம்ம ரஜினி ரொம்ப வியந்து போயிருக்காரு. மெயினா சத்யராஜ் என் கூட நடிகருக்கு ரொம்ப யோசிப்பாரு. ஏன்னா சிவாஜிலயே நாங்க ஏற்கனவே அவர்ட்ட கால் ஷீட் கேட்டோம். அப்பயே அவர அவர விட எங்க கூட வில்லனா நடிக்க சொல்றீங்களா? அப்படின்னு நம்மலாம் சொல்லியிருந்தாரு. அவர்ட்ட நீங்க கேட்டீங்களா? அப்படிங்கும்போது, இல்லங்க கேட்டாச்சுங்க. சத்யராஜும் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோனே, அப்படின்றதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரஜினி சார் அதே நேரத்துல நாகார்ஜுனா இந்த படத்துல கூலியில வில்லனா தான் நடிச்சிருக்காரு. இத அவர்ட்ட சொல்லிட்டீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, இதையும் நான் சொல்லிட்டீங்க. சொல்லிட்டு தான் அவர்ட்ட கால் ஷீட் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாரி நம்ம லோகேஷ் சொல்லியிருக்காரு. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனாவுக்கு படம் முழுசும் ரொம்ப வெயிட்டான அதாவது ஒரு வில்லன் கேரக்டரா இந்த படத்துல வாராரு. இத பார்க்கும்போது ரொம்ப பிரமாண்டமா இருக்கு. இதையும் அவர் அது நம்மளுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊர்ல அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆச்சே. நம்மளுக்கு வில்லனா எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாரிலாம் ரஜினி யோசிச்சிருக்காரு. இருந்தாலும் படத்தினுடைய கதை ரொம்ப சூப்பரா அழகா இருக்கிறதுனால அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லலாம். அதுக்கும் ரஜினி சார் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல நம்ம அமீர் கானா இருக்கட்டும், நம்ம உபேந்திராவா இருக்கட்டும், இந்த மாரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாவே நடிச்சிருக்காரு. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினா நம்ம கேரளாவுல நம்ம மஞ்சுமா பாய்ஸ்ல நடிச்சவர் இதுல ஒரு குறிப்பிட்ட சீனுக்கு வராரு. இவர கூப்பிட்டு காமிச்சிருக்காரு. என்னங்க இவரு நல்லா நடிப்பாரா? இவரோட கேரக்டர்லாம் எப்படிங்கன்னோனே, இவர் நல்லா நடிக்கக்கூடியவருங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஒரு டான்ஸ் ஃபுல்லா ஆடுன ஸ்கிரிப்ட் காமிச்சிருக்காங்க வீடியோவா. அத பார்த்துட்டு ரஜினி சாரே மிரண்டு போயிட்டாராம். இவ்வளோ அருமையா பண்ணியிருக்காராங்க இவரு அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாருங்களாம். இப்படி லோகேஷ பத்தி முழுக்க முழுக்க இதுல ரஜினி சார் நம்ம புகழ்ந்து நல்லா பேசியிருக்காரு. அவரோட லைஃப்ல நடந்த சொந்த விஷயத்தையும் அவர் பேசியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கண்ட்ராக்டரா இங்க மெட்ராஸுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எங்க ஊர்ல நான் கூலியா நான் வேலை பார்த்துருக்கேன். ஆரம்ப கட்டத்துல எஸ்எல்சியோட என்னுடைய லைஃப் ஸ்பாயில் ஆயிருச்சு. நான் காலேஜ்ல ஒழுங்காவே போய் படிக்க போல. அதனால நானு என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்ல, அவங்க குடுத்த காசுலாம் நானு சினிமா அப்படி இப்படின்னு சுத்திட்டு செலவழிச்சுட்டு வீட்டுக்கு வேற ஆள்ல நான் போனதுக்கு பின்னாடி, "நீ படிக்கிறதுக்கே லாயக்கு இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு என்னைய கூலி வேலை பார்க்க அனுப்பிச்சு விட்டாங்க. அன்னைக்கு உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, 1 மூட்டை தூக்குறோம்னா 10 பைசா. கிட்டத்தட்ட 100 மூட்டை அன்னைக்கு நான் தூக்கிட்டு வருவேன். இந்த மாரி அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில அந்த வேலையில நான் பார்க்கும்போது, சில தர்ம சங்கடமான சூழ்நிலையில நான் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை ஆயிருச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம மூட்டைய தூக்கிட்டு போம்போது, இடையில டிராஃபிக் ஆகி ஒரு இடத்துல வேற இடம் மாறி நான் போம்போது, அதில நெறைய மூடைகள்லாம் தவறி கீழ விழுகிற மாதிரிலாம் நெறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுருச்சு. இவ்வளோ கஷ்டமெல்லாம் படுறத பார்த்துட்டு, அப்புறம் எங்க அப்பாவோட சித்தப்பா அவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, "இல்லடா நீ இவ்வளோ கஷ்டம் இங்க பட வேணாம். நான் வேணா உனக்கு ஏதாச்சும் ஒரு ரெக்கமெண்ட் பண்றேன்னு" சொல்லிட்டு பிஆர் மூலியமா மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சு விட்டாரு. அங்க தான் நான் கான்ட்ராக்டா மொத வந்தேன். அதுக்கப்புறம் இங்க என்னைய வாழ வச்சவங்க தமிழக மக்கள் மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எஸ்பி முத்துராமன் சாரா இருக்கட்டும், பாலச்சந்தர் சாரா இருக்கட்டும், இவங்கலாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன செடியா இருக்கிற என்னைய ஒரு பெரிய மரமாவே ஆக்கியிருக்காங்க. அப்படின்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள